இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. ஆம், நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாதம் இந்த இயேசுவின் திருஹ்ருதய மாதம். ஜூன் 1 6ஆம் மாதம் 24ஆம் வருடத்தில் நாம் இருக்கிறோம். குடும்பங்களில் திருஹ்ருதய ஸ்தாபக மாதம். என் அன்பு உள்ளங்களே, தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 23:4-5-6. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நீதிமொழிகள் 11:25-26-27. ஈகை குணம் உள்ளோர் வளம்பட வாழ்வர், குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் யூதா 17:20-25. வழுவாதபடி உங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவர் கடவுளே. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 11:27-33. எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவின் திரும்பி அவர்களிடம் அதே கேள்வி கேட்கிறார். நீங்கள் எந்த அதிகாரத்தில் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெறுங்கள் என்று அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஸோ பாருங்கள், ஈகை குணம் உள்ளோர்னா கொடுக்குறவங்க தர்மம் செய்கிறவங்க பல நாள் வாழ்வாங்களாம். இன்றைக்கி நிறைய பேர் தண்ணி இருந்தாலும் வீட்டில் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். அதான் நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் நம்ம அறுக்குவோம். நம்ம எதை நம்ம செய்கிறோமோ அதான் முடிந்தாலும் மற்றவங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்போம். பாருங்கள், ஒரு காலத்தில் நம்மலாம் யார் வழிபோக்கருக்கு வந்தாலும் தண்ணி ஃப்ரீயாக கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி தண்ணி 10 ரூபா கொடுத்து காசு கொடுத்து தான் வாங்கி குடிக்கணுமா இருக்குது. இதே போல் தான் காலங்கள் கடக்க நாம் இந்த உலகத்தில் பிளாஸ்டிக்கை நிரப்பி வைத்துள்ளோம். ஸோ வருங்காலத்தில் சுவாசிக்க மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு அந்த காற்று மண்டலமே அடைந்து போகும் அளவுக்கு நம்ம இந்த உலகத்தை நாசப்படுத்தி இருக்கிறோம். அதனால் முடிந்த அளவு நன்மையை செய்வோம். பாருங்கள், நம்ம ஜெபமாலை மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. ஜெபமாலை புனித டாமினிக்கு 1216ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. அந்த வரலாறு இருக்குது, சரிங்களா? ஃபாதர் பியோ 6 இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்லியிருக்கார் ஜெபமாலைனால். ஜெபமாலையை தலையணை அடியில் வைத்து தூங்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டுன்னு 6 விஷயம். 1, பகல் முழுக்க நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அந்த பெட்டில் சாயும்போது நம்ம அனுபவித்த சுகமான அந்த நினைவுகள் நம்மளை அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளை கொண்டு போவோம். ஒரு கப்பலுக்கு எப்படி நங்கூரம் முக்கியமோ அதே போல் நம் வாழ்க்கைக்கு நம் மனதிற்கு நங்கூரம் போல் இந்த ஜெபமாலை நம்மளை காக்கும். ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். காலை எழுந்தவுடனே ஜெபம் என்பது நம்ம கண்ணில் படுவது ஜெபமாலையாக இருக்கும், நம்ம தலையணையில் வைத்து கொண்டா. அதே நொடி நம்ம திருமணத்தில் நம்ம அன்னை மரியாவின் அந்த நிகழ்வுகளை நம்ம மனசில் வச்சுக்கணும். அங்கே எப்படி அவங்க பரிந்து பேசினாங்களோ அதே போல் ஜெபமாலை இருக்கும் இடத்தில் துன்பங்கள் இன்பங்களாக மாறும். நமக்கு கசப்புகள் சுவையாக மாறும். நம் பழைய நினைவுகள் புது நினைவுகளாக மாறும். நாம் எல்லாவற்றையும் கசப்பான நினைவுகளை எடுத்து போற்றுவோம். ஸோ அதுக்காக அதே மாதிரி நம்மளுடைய ரிவ்யூ கமிட்மெண்ட் டு காட் அண்ட் பீப்புள், நம்மளுடைய அந்த ஜெபமாலை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஜெபமாலைன்றது ஒரு கடவுளோடு உறவாடும் ஒரு உரையாடல். இந்த ஜெபம் நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு வரியுமே பைபிளில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிளில் இது இல்லைன்னு. பைபிளை சரியாக படித்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும்.
அப்புறமா நம்ம தூக்கம் வரலைன்னா 5வது பாயிண்ட்டு, நம்ம தூக்கம் வரலைன்னா ஜெபமாலை ஜெபித்தால் போதும். அன்னை மடியில் நாம் தவழ்வோம். அன்னை நம்மை தாலாட்டி தூங்க வைப்பார். ஜெபமாலை 6வது பாயிண்ட்டு முக்கியமானது. ஜெபமாலை நம் பக்கத்தில் இருந்தால் கெட்ட கனவுகள் வராது, தீய ஆவி நம்மை ஆட்கொள்ளாது, சூழாது. நம்மளுக்கு அந்த புனிதத்தை அந்த ஜெபமாலை நம்மளை காக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஜெபமாலை முக்கியமாக நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை ஃபாதர்கிட்ட அப்பப்போ ப்ளஸ் பண்ணிக்கணும். அதே போல் அதை மந்திரிக்கும் போது எல்லாரையும் மந்திரிச்சுன்னு வரும்போது அந்த ஜெபமாலையை கையில் வச்சு அது மேலே தீர்த்தம் தண்ணி படுற மாதிரி ப்ளஸ்ஸிங் வாங்கிக்கணும். அதே போல் ஜெபமாலை ஏதாவது ஒரு புனிதர்கள் கால் மாட்டில் வைத்து நம்ம அதை ஜெபிச்சு எடுத்துக்கணும். ஸோ இத்தனை உங்களுக்கு கொடுத்தது ஃபாதர் பியோனுடைய பாயிண்ட்ஸு. ஸோ நீங்கள் மனதில் வைத்து இதன்படி நாம் செயல்படுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.